அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ப்ரைஸ் ஹைக் அப்புறமா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக டேட்டா போனஸ் ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சில பிளான்ஸ்க்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். Xiaomi 12 இதோட லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு, அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து முதல் 5G ஸ்மார்ட் ஃபோன் இதை பற்றியும் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 694 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் BSNL கஸ்டமர்ஸ்க்கு தான். BSNL உடைய பாப்புலர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ப்ரீபெய்ட் பிளான் தான். ஸோ இந்த லைஃப் டைம் ப்ரீபெய்ட் பிளானை வந்து இவங்க டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேளை லைஃப் டைம் ப்ரீபெய்ட் பிளான் வச்சுருந்தீங்கன்னா கிரேஸ் பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து 90 days வேலிடிட்டியோட ₹107 பிளானுக்கு உங்களை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ 90 daysக்கு அப்புறம் வேறு ப்ரீபெய்ட் பிளான் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் டைம் ப்ரீபெய்ட் பிளான் வந்து அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய ஆனுவல் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 days இருந்தது. இப்போ இதில் அடிஷ்னலாக வேலிடிட்டி டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே அமௌண்ட் தான் உங்களுக்கு அடிஷ்னலாக 60 days வரும். ஸோ இனிமேல் அவங்களுடைய 2399 ஆனுவல் பிளான் வந்து 425 daysக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனுவல் பிளான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் BSNL யூஸராக இருந்தால் இந்த லேட்டஸ்ட் பிளான்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மறுபடியும் 2 புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று மெசேஜ் ரியாக்ஷன், இன்னொன்று ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல iOS யூசர்ஸ்க்கு தான் இவங்க டெஸ்டிங் பண்ணுறாங்க. பீட்டா டெஸ்டிங்கில் ரிவீல் ஆன இமேஜஸ் பார்க்கும்போது மெசேஜ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சேட்டை வந்து நீங்கள் டேக் பண்ணி வந்து ரியாக்ட் பண்ண முடியும். சிங்கிள் டைமில் வந்து கிட்டத்தட்ட 6 இமோஜிஸ் வச்சு நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது இமீடியட்டாக யூசருக்கு வந்து ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன் இந்த ஃபீச்சர் மூலயமா அவங்களுக்கு பாப்அப் ஆகும் அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ தற்சமயம் iOSல டெஸ்டிங் ஆன மாதிரி இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டும் இந்த ஃபீச்சர் வரும். ஏர்டெல் ரீசெண்டாக அவங்களுடைய ஷாக்கிங் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்டட் தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இதை ஏதாவது குறைக்க மாட்டாங்களா இல்லை ரோல் பேக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நேற்று வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் November 26 அன்றைக்கி எல்லா ப்ரைஸ் ஹைக்கும் வந்து அஃபிஷியல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே வந்து போனஸ் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. போனஸ் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கும் கிடையாது, 4 ப்ரீபெய்ட் பிளானுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற 4 ப்ரீபெய்ட் பிளான் ₹265 ஆரம்பித்து ₹265, $299, $719, $839 இந்த 4 ப்ரீபெய்ட் பிளானுக்கும் ஆக்சுவலாக 1 GB டேட்டா ஆஃபர் இருக்குது. அடிஷ்னலாக 500 MB டேட்டா ஆஃபர் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டேட்டா ஆஃபர் கூடவே வந்து இன்னும் சில ஆஃபர்ஸும் வந்து இந்த பிளான்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அமேசான் ப்ரைமுடைய ட்ரையல் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. ₹100க்கான ஃபாஸ்டாக் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. கூடவே ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸஸ் ஷா அகாடமி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில ஆஃபர்ஸும் வந்து டேட்டா ஆஃபர்ஸ் கூட வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் கஸ்டமராக இருந்தால் இந்த ஆஃபர்ஸையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியாவில் ரெட்மி பிராண்டிங் கீழே ஒரு லேப்டாப் பேட்டரி வந்து பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி பிராண்டிங் கீழே இல்லாமல் வந்து மாடல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு போக்கோ பிராண்டிங் கீழே தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோ தரப்புலேருந்து இந்தியாவில் லேப்டாப்ஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி போக்கோ வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்மளுடைய டெக் அப்டேட்லேயே பார்த்துருக்கோம். இப்போ இது ரிவீலாக இருக்கிறத பார்க்கும்போது லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 2022 நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெட்மி G சீரீஸ் அப்படிங்கிறதுனால போக்கோ பிராண்டிங் கீழே இது 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க கொடுக்கலாம். இன்டெலுடைய i5 அப்படி இல்லைனா Ryzen 7 இந்த ப்ராசஸரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ போக்கோ பிராண்டிங் கீழேயும் இந்தியாவில் லேப்டாப்ஸ் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது கேமிங் லேப்டாப்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சிப்செட்ஸ் பார்க்கும்போது Caviar நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்போவுமே ஹேண்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஆல்ரெடி சாம்சங் உடைய Z Fold 3, Z Flip 3, iPhone 13 சீரீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து டெஸ்லா எடிஷன் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. பொதுவாக இவங்களுடைய கஸ்டமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, டைமண்ட்ஸ் இதை தான் யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரொம்பவே ரிச் அண்ட் காஸ்ட்லி ஆக்குவாங்க. பட் டெஸ்லா எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிளாட்டினம், டைட்டேனியம், ஸ்டீல் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவில் என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்க அதை யூஸ் பண்ணி தான் பேக் பேனல் பண்ணியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கம்மி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய Caviar எடிஷன் எல்லாம் 1 கோடி 1.5 கோடி இருந்தது. இது வந்து 5 லட்சத்துக்கு வந்து நல்ல ஹை குவாலிட்டி மெட்டல்ஸில் வந்து பேக் பேனலோட டெஸ்லா எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை சாம்சங் உடைய நோட் சீரீஸ் அண்ட் S Penக்கு பிக் ஃபேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு
உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்க போகுது. ஏன்னா சாம்சங் உடைய நோட் சீரீஸ் வந்து இவங்க டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது. ஒரு வருஷமாக இது வரும் வராது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தது. இப்போ சவுத் கொரியன் கம்பெனியுடைய இன்டர்னல் சோர்ஸே வந்து இந்த டிவைஸ் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒன்று வந்து சிப்செட் ரீசன், அடுத்ததான் S Pen அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2022 லான்ச் பண்ண போகிற S22 ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் எல்லாமே S Penோட தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஃப்ளாக்ஷிப் சீரீஸே S Penோட வர்றதுனால வந்து புதுசாக நோட் சீரீஸ் அப்படிங்கிறத இவங்க கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஃபீல் பண்ணுறாங்க. சிப்செட் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறதையும் இன்னொரு ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ சாம்சங்குடைய நோட் சீரீஸ் டிஸ்கண்டினியூ ஆன மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுது. வெல்கம் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட் நவம்பர் 30th அன்றைக்கி அவங்களுடைய சம்மிட் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 30th 1st 2nd 3 நாள் இருக்குது. அன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டுடைய மானிக்கர் அண்ட் இமேஜஸ் எல்லாமே இப்போ ரிவீலாக இருக்குது. இமேஜஸில் வந்து பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 898 ஆல்ரெடி நம்ம அதை பார்த்தோம். இது வந்து Snapdragon 8GX Gen 1 இந்த பேரில் தான் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சிப்செட்டில் வந்து சாம்சங், ரியல்மி, ஷாமி, OnePlus எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுது. Realme GT2 Pro இந்த டிவைஸும் வந்து Snapdragon 8GX Gen 1 இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆக போகுது. ஏன்னா இதோட Antutu ஸ்கோர்ஸும் ரிவீலாக இருக்குது. Antutu ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Snapdragon அண்ட் Dimensity ரெண்டுமே 1 மில்லியன் மேலே ஸ்கோர் பண்ணிருந்து. ஸோ ஆப்வியஸாக இந்த டிவைஸும் 1 மில்லியன் மேலே தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் வந்து கேமிங் டிவைசஸ் நூபியாவுடைய ரெட் மேஜிக், பிளாக் ஷார்க் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 8 lakhs வரைக்கும் Antutu ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ 1 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது கேமிங் டிவைஸை விட இது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ Antutu ஸ்கோர் மூலியமாக ரிவீல் ஆகுது. அது மட்டும் இல்லை, Snapdragon ஃப்ளாக்ஷிப் சிப்செட் 8GX Gen 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லான்ச் ஆகிற ஃபர்ஸ்ட் டிவைஸ் ஷாமியுடைய 12 அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் தெரிய வந்திருக்கு. இதோட லான்ச் டேட்டும் ரிவீலாக இருக்குது. டிசம்பர் 12 அன்னைக்கு ஷாமி 12 இந்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, MIUI 13 இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க டிசம்பர் 16. ஸோ ஷாமி வந்து ஒரு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஷாமி 12 டிசம்பர் 12 அன்னைக்கு இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அகைன் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் கர்வ்டு டிஸ்பிளேயோடு இவங்க கொடுக்குறாங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் கேமரான்னு எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸோடு கொண்டு வராங்க. இது கூடவே 12x ஒரு மினி வெர்ஷனும் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பட் லான்ச் அன்றைக்கி தான் எக்ஸாக்டாக தெரியும். டிசம்பர் 12 அன்னைக்கு ஷாமி 12 லேட்டஸ்ட் சிப்செட்டில் Infinix உடைய நோட் 11 சீரீஸில் முதல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நோட் 11S லான்ச் ஆக போகிறது அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டலில் ட்வீட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் 11S அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபல், அதாவது தாய்லாண்டில் லான்ச் ஆனது. அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். IPS LCD பேனல், MediaTek Helio G96 5000 image, பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 மெகா பிக்சல் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோட தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ Infinix உடைய நோட் 11S கூடிய விரைவில் டிசம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, Infinix அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ரெண்டர் இமேஜஸும் ரிவீலாக இருக்குது. இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் 11 சீரீஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசம். சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்சில் இது லான்ச் ஆகுது. கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இது Infinix 05G இந்த பேரில் லான்ச் பண்ணலாம் தெரியுது. MediaTek Dimensity 900 இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த சிப்செட்டோட Infinix உடைய ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இப்போ பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். எந்த கம்பெனி வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கிடைத்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 700 MHz. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரசாந்த். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இப்போ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.